எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த டவுட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லா பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு சில பேர் கேட்காம அவங்களுக்குள்ளேயே வச்சுட்ருக்காங்க. எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாமில் ஹெட்டிங் மட்டும் பிளாக் பண்ணி எழுதிட்டு உள்ள கண்டென்ட்டை ஃபுல்லாக ப்ளூவில் எழுதலாமா, இல்லை கண்டென்ட் ப்ளூலேயே எழுதிட்டு இருக்கேன், நடுவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டை மட்டும் நான் வந்து பிளாக்ல எழுதலாமா, இல்லை ஃபார்முலாவில் மட்டும் இருக்குது, அந்த ஃபார்முலாவில் மட்டும் நான் பிளாக்ல எழுதலாமா, இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது. ப்ளூவும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி எழுதலாமா அப்படின்றது தான் உங்கள் டவுட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எழுதின பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு கையிலையும் பென் வச்சிருப்பாங்க. ப்ளூலையும் எழுதிட்டு இருப்பாங்க, டக்குன்னு பிளாக் மாற்றுவாங்க, டக்குன்னு ப்ளூ மாற்றுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து பப்ளிக் எக்ஸாமு டெக்கரேஷன் ஒர்க்கு பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நிறைய டைம் எடுக்குது. இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்குது. இதனால் தெரிஞ்ச கொஷின்ஸை விட்டுட்டு வந்துடுறாங்க. பப்ளிக் எக்ஸாம் டைமில் இது அப்படியே ஒரு கான்ட்ரவர்சியாகவே போயிட்டு இருந்தது. ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும், நீட்னஸாக இருக்குது, அவங்களுக்கு தான் மார்க் கொடுக்குறாங்க, அதனால் வந்து எங்களுக்கு எழுதுது அந்த பிளாக் பென் ப்ளூ பென் மாற்றி எழுதுறதுக்கே டைம் போயிடுது, தெரிஞ்ச கொஷின் விட்டு வர மாதிரி ஆகிடுதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இதை சால்வ் பண்ணுறது விதமாக தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ப்ளூ பென்லேயே நீங்கள் எழுதலாம், எங்களுக்கு கண்டென்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், அவங்களுக்கு மார்க் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ப்ளூவும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் இங்க்கும் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ளூ பென்ல எழுதியே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ சடனாக பப்ளிக் எக்ஸாமுக்கு பிளாக் பென்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ப்ளூலேயே நீங்கள் ஃபுல்லாகவே எழுதுங்க. ப்ளூ பென் பிளாக் பென் எழுதணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதக்கூடாது. ப்ளூவை சூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூலேயே தான் எழுதணும். ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி நான் வந்து ப்ளூவில் எழுதிட்டேன், நடுவில் வந்து அப்பப்போ பிளாக் கீ பாயிண்ட்ஸை மட்டும் பிளாக்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஹெட்டிங்கை மட்டும் பிளாக்ல மென்ஷன் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்களா, 0 போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் விளையாடலாம் மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ப்ளூ பிளாக் எழுதிட்டீங்க, தெரியாமல் தான் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ அப்படியா விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் சூஸ் பண்ணணும். ப்ளூவும் பிளாக்கும் மாற்றி சூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ரொம்ப கிராமம் வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருக்காது. இப்போ அவங்க அந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்க சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அப்போ கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க, 0 போட்டுருவாங்க, மார்க் கம்மி பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டால் அப்படிலாம் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ தான் சிஸ்டம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது தெரியாமே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் மார்க்லாம் எதுவும் கம்மி பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரெண்டுமே சூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக டைம் தான் வேஸ்ட்டு. அந்த ப்ரெசன்டேஷனுக்கே உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் மாற்றி எழுதும்போது. சூப்பரான ரூல், ப்ளூலேயே எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. அழகாக ப்ளூலேயே எழுதுங்க. டெக்கரேஷன் ஒர்க்குக்கு பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை ஸ்டடீஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. நீங்கள் கேட்கணுமா கேட்க வேணாமான்னு தயங்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறது எங்களோட கடமை. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். பார்த்துட்டு அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம். எதனா வீடியோஸ் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. வரப்போகிற வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.